ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு 13 டைப்ஸ் ஆஃப் ஸ்மால் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஐடியாவை தான் பார்க்க போகிறோம். இந்த டைப் ஆஃப் பிஸ்னஸ் ஐடியாவை நீங்கள் வீட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை ஒரு சின்ன கம்பெனி செட்டப்பில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னாலும் இதை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பிஸ்னஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ், அதை வச்சு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நான் ஒன் பை ஒன்னாக என்னென்ன பிஸ்னஸ் எப்படியெல்லாம் அதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஹெட்ஸ்அப் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு டைப் ஆஃப் பிஸ்னஸை ரிசர்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக டெய்லியுமே யூஸ் பண்ணக்கூடியது, அதாவது நான் சொல்கிறது எல்லாமே B2B, பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், அந்த மாதிரி இடத்துங்களில் யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கட்டும். ரெஸ்டாரண்ட்ஸு, ஹோட்டல்ஸ் இப்படி யூஸ் பண்ணக்கூடிய இந்த பேப்பர் பிளேட்ஸு, அதுக்கப்புறம் உங்களுக்கு பிளேட்ஸ்லேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு பேப்பர் மட்டும் இல்லாமல் அதர் கைண்ட்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த தொன்னா பிளேட்ஸ் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த வாழை இலை இருக்குது பார்த்திங்களா, க்ரீன் கலரில் வரக்கூடிய மெட்டீரியல், அந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப்ஸ் இந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க. தெர்மோகோல் பிளேட்ஸு, இந்த மாதிரி இது பேப்பர் பிளேட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயே ஒரு 10 வெரைட்டிஸ் இருக்கும். அந்த மாதிரி வெரைட்டிஸை நீங்கள் சூஸ் பண்ணும்போது இது இந்த பல்காக கேட்ரிங் ஆர்டர், கல்யாணத்துக்கு பண்ணுறது, இல்லை ஈவெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, உங்களுக்கு இதில் எல்லா இடத்துலையுமே இந்த பிளேட்டோட டிமாண்ட்ஸ் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கோக்னட் கொயர். இந்த கோக்னட் கொயர் ப்ராடக்ட்ஸும் ஹெர்பல் ஏர் ஆயில்ஸ், இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட்டாக ஹோம் பேஸ்ட்லேயே உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும். நல்ல ஒரு கஸ்டமர் டேட்டா பேஸ் எடுத்துட்டீங்க, கெமிக்கல் இல்லாதது நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வீட்டிலேருந்தே ஈஸியாக நல்ல ஒரு மார்ஜினில் உங்களால் இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா அகர்பத்தி. அகர்பத்தியை பொறுத்தளவுக்கு நேச்சுரலாக ஆர்கானிக்காக நீங்கள் ஃப்ளார்ஸ், அதாவது இந்த டெம்பிள் வேஸ்ட் ஃப்ளார்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுலேருந்து நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது ரிப்பீட் கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய வர வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீட்லேயே இந்த பூஜா ஐட்டம்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது டீலர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட நீங்கள் சப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கேண்டில்ஸ் நீங்கள் பண்ணலாம். கேண்டில்ஸ் ஃபெஸ்டிவல் சீசன் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எப்பயுமே டாப் செல்லிங் ப்ராடக்ட் லிஸ்ட்டில் இருக்கும். கேண்டில்ஸை பொறுத்தளவுக்கு நார்மல் பிளெயின் கேண்டில்ஸும் பண்ணலாம், அதே போல் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸும் நீங்கள் பண்ண முடியும். இன்னொன்று பேக்கிங் வெரைட்டிஸ் அப்படின்னும் போது நீங்கள் பிக்கிள் பேக்கிங் பண்ணுறது, மசாலா பேக்கிங் பண்ணுறது, இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே உங்களால் பண்ண முடியும். ஆர்கானிக் பாத் பவுடர் அப்படி இல்லைன்னா டூத் பவுடர், இதுவும் கெமிக்கல் இல்லாமல் ஆர்கானிக்காக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னும் போது மக்கள்கிட்ட உங்களுடைய ப்ராடக்ட்ஸ்க்கான வரவேற்பு அதிகமாகவே இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தொடப்பங்கள் இருக்குது பார்த்திங்களா, கொயர் ப்ராடக்ட்ஸ், உங்களுக்கு வெறும் நம்ம தென்னங்கீத்தில் பயன்படுத்தக்கூடிய இந்த கொயர் ப்ராடக்ட்ஸ், இதுக்கு கவர்மெண்ட்டே நிறைய நமக்கு சப்சிடிஸும் கொடுப்பாங்க. வில்லேஜ் பேஸ்டு ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் சொல்லலாம். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் உங்களால் பண்ண முடியும். கற்பூரம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, கற்பூரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு டெம்பிள்லேயும் சரி, இந்த மஸ்கிட்டோ ரிப்பலண்ட்டாக உங்களுக்கு இந்த கற்பூரத்துலேயே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வெரைட்டிஸ் பண்ணலாம். ரசக்கற்பூரம் பண்ணலாம். ஒரு ஸ்மால் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா அடுத்தது ஸ்லிப்பர் மேனுஃபேக்சரிங் உங்களால் பண்ண முடியும். ஸோ பேசிக் ஃபுட்வேர்லேருந்து நார்மலாக நம்ம இந்த க்ராக்ஸ் சொல்கிறீங்களா, அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் கிட்ஸ் பயன்படுத்துறது, அதுக்கப்புறம் வீட்டில் பயன்படுத்தக்கூடியது, இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா பேசிக்காக ஒரு 70 ரூபீஸ்லேருந்து 100 ரூபீஸ் சேல்ஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு மார்ஜினே அதில் எடுக்க முடியும். ஸோ இதில் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை தவிர்த்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸும் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இதுக்கான மிஷின்ஸ் எல்லாம் தேவை. இப்போது நம்ம ஒரு ஸ்மால் ஸ்கேலில் பண்ணுறோம் அப்படின்னும் போது மிஷினரிஸ்லாம் எங்கே இதுக்கு நம்ம கிடைக்கிறோம், இது யார் நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், ஸ்க்ராலிங்லேயும் உங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடி தீர விசாரிச்சுட்டு எப்படி இந்த பிஸ்னஸ் எடுத்து நம்ம பண்ணுறது, எவ்வளோ அளவுக்கு நம்மளால் ஒரு இன்கம் எடுக்க முடியும், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவை, என்ன மாதிரி இடங்கள் தேவை, எப்படி வாங்குறது, இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸும் நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்கள் தரப்புலேருந்து இந்த மாதிரியான பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆடி தள்ளுபடி ஆஃபராக பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே 10% டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு இவ்வளோ அளவுக்கான அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவை அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. நீங்கள் உங்களோட தரப்புலேருந்து எப்படி ஒரு ப்ராடக்டை பார்க்குறீங்க, அது எப்படி மார்க்கெட்டிங் பார்க்குறீங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு மார்க்கெட்டிங் அப்படின்றது நீங்கள் பண்ணும்போது ஒரு சின்ன லோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேயே மேனுஃபேக்சரிங்ஸ் நிறைய இருக்குது. அதுவும் சின்ன லெவலில், நீங்கள் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஐடியாஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அதில் நான் இப்போ சொன்னக்கூடிய அந்த 13 ஐட்டம்ஸில் ஏதாவது ஒரு ஐட்டம்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்
ப்ராடக்ட்டை வந்து செலக்ட் பண்ணணும். அப்புறம் ரா மெட்டீரியல்ஸ் எங்கே கிடைக்கும் தரமா, அதுக்கு என்ன ப்ரைஸ் கொட்டேஷன்ஸ் அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். செட்டப் காஸ்ட்டு எவ்வளோ அளவுக்கு இருக்கும் அப்படின்றத பாருங்கள். ஆக்சுவலான நம்பர்ஸ் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது கரெக்டு. அதுதான் வந்து எக்ஸாக்டாக உங்களால் எடுக்க முடியும். அட்லீஸ்ட் வந்து தோராயமாக ஒரு 70 to 90% அது ஒரு தோராயமாக எல்லா அமௌண்ட்டும் நீங்கள் போடுற அளவுக்கு ஒரு கொட்டேஷன்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. எங்கே சேல்ஸ் பண்ணலாம், லோக்கல் மார்க்கெட்ஸ்லையா, இல்லை ஆன்லைன் அமேசான்லையா, இல்லை வந்து ட்ரேட் ஃபேர்ஸ்லையா, ஹோல்சேலாக அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ராஃபிட் மார்ஜின். ஸோ இது எல்லாம் வந்து நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். ஓகே, இந்த மாதிரி வந்து நம்ம பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு. ஸோ முக்கியமான விஷயமே நீங்கள் ப்ராடக்ட் செலெக்ஷன் தான். உங்களுக்குன்னு ஒரு சில ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ஆல்ரெடி வந்து டிசைட் பண்ணி வச்சுருப்பீங்க. இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் பண்ணால் ஓகேவா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அதில் கன்ஃபியூஷன் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு. ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்க்கெலாம் ஷாப் வச்சு சேல்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் உங்களுக்குன்னு சொல்லிட்டு கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஒரு பிராண்டிங் கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸில் நல்லாவே வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ பிராண்டிங்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு ப்ராடக்ட் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலுமே நீங்கள் ப்ராப்பரான லீகல் லைசன்ஸ், அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்டுக்கான ஒரு ஃபுட் ப்ராடக்ட்ஸ்னால் எஃப்எஸ்ஐ, இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ப்ராடக்ட் பண்ணுறீங்க, பியூட்டி ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா அதுக்கு தேவையான லைசன்ஸு. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு காமனாக என்ன தேவை, ஒரு கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன், ஜிஎஸ்டி, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள். ஸோ நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்மால் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸில் நல்ல ஒரு லாபம் அப்படின்றத உங்களால் வந்து எடுக்க முடியும். இதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.